Hi friends, welcome and welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க நம்மளோட BuyMoTapல. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட எதிரியாக இருக்கிறவங்க கிடையாது. உங்களோட நண்பனாக இருக்கிற ஒருத்தங்களோ இல்லை உங்களுக்கு உறவாக இருந்த ஒருத்தங்களோ தான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம விருப்பப்படுற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் அது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு இருக்கிற மிகப்பெரிய உண்மையை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கும் உங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்னு யாருமே உறுதியாக சொல்லிட முடியாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா ஒரு ரிச்சாக பெரிய வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களை உயர்த்தி விட்டவங்களையும் உங்களை விட கீழே இருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா எப்போதுமே காயப்படுத்தாமல் இருங்க. அப்படி நீங்கள் மறந்து போய் அவங்கள காயப்படுத்துனீங்கன்னா பதிலுக்கு காலம் உங்களை எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ஒருத்தங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாதது மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்க உங்களை இன்டைரக்டாக அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இதை நிறைய பேர் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் கசப்பான உண்மை என்னவோ இதுதான். மற்றவங்க உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் மற்றவங்க உங்களை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. மற்றவங்க உங்களை நேசிக்கிறத விட நீங்களே உங்களை நேசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களை வெறுக்கிறவங்க கிட்ட நீங்கள் உங்களோட எதிர்மறையான விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு எப்போவுமே உங்களோட புன்னகையை மட்டுமே நீங்கள் பரிசாக கொடுங்க. அது மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடியாக இருக்கும். மனுஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வீரனாக இருக்க முடியாது. பட் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நேரத்துலையும் ஒரு மனுஷனாக அவன் வாழ முடியும். யாரோட மனசையும் எந்த விதத்துலையும் காயப்படுத்தாமல் வாழுங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில பேரை நீங்கள் காயப்படுத்தினீங்க அப்படின்னா அதை எந்த விதத்துலையும் நியாயம் மட்டும் படுத்தாதீங்க. நம்ம தேடி போகிற அன்பு பார்த்திங்கன்னா என்றைக்கு டைம் இருக்கோ அன்றைக்கி மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசும். நம்மளை தேடி வர்ற அன்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்மக்கிட்ட பேசும். கையில் இருக்கும்போதும் அதை காலி செய்கிறப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோட அருமை தெரிகிறது கிடையாது. தேவைக்காக நம்ம மற்றவங்க கிட்ட கை நீட்டி கை கட்டி நிற்கும் போது தான் தெரியுது பணத்தோட அருமையும் நம்ம மேலே மற்றவங்க வச்சிருக்கிற மதிப்பும். ஆயுதம் கூட ஒரு சில பேரை ஒரேடியாக கொன்றோம். ஆனால் நம்ம பேசினா ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை ஒவ்வொரு நிமிஷமும் கொன்னுட்ருக்கோம். ஸோ நம்ம வார்த்தைகளை பேசும்போது ரொம்பவே சரி பார்த்து தான் பேசணும். தேவையில்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஒரு சில பேரை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே அவங்களால கண்டிப்பாக உங்களுக்கு தொல்லை தர முடியாது. வேண்டாதவங்கள நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் சில தொல்லைகள் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு விலகவும் செய்யாது. நம்மளை எப்போவுமே கோவமாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிகிறது கிடையாது. கோவம் அப்படின்றது நம்மளோட பிறவி குணம் கிடையாது. அது மற்றவங்களால நம்மளுக்கு வந்த ஒரு குணம் தான் அப்படின்னு. யாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஆணவத்தை காட்டாதீங்க. அது உங்களுக்கு தான் அழிவை கொடுக்கும். யாருக்கிட்டையும் அதிக கோவத்தை காட்டாதீங்க. அது உங்களை தான் அழிக்கும். நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும் உங்களோட குணத்தை கெட்ட விதமாக காட்டுறது அந்த ஒரு விஷயந்தான். ஒரு சில உண்மைகள் கூட நம்மளுக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தில் சங்கடங்களை கொடுக்கும். அப்படி கொடுத்தா கூட நம்ம உண்மையை தான் பேசணும். எப்போவுமே பொய்யை பேசக்கூடாது. ஸோ நம்ம சொல்கிற ஒரு சில பொய் பார்த்திங்கன்னா ஒரு சில பெரிய பொய்களை நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். அதுவே பார்த்திங்கன்னா நம்மளை மற்றவங்க முன்னாடி தப்பாகவும் காட்டிடும். இன்னும் கொஞ்ச காலமே வாழ போகிற இந்த வாழ்க்கையில் நம்ம யாரை பகைச்சி என்னவோ போகுது. அப்படி பகைச்சிக்கிட்டு நம்ம உலகத்தில் எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. உங்களை பகைச்சிட்டு போனவங்களும் சரி இல்லை உங்களை பிடிக்காதவங்களோ உங்கள் கண்ணில் தென்பட்டால் கூட பகை இல்லாமல் சிரித்த முகத்தோடையே அவங்கள கடந்து போயிருங்க. அது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் உயர்வு அடையிறதுக்கு வழிவகுக்கும். உங்களால் ஒரு சில பேர் வாழ்க்கையில் ஒரு சில பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அதை முழு மனசோட மகிழ்ச்சியாக செய்யுங்க. நீங்கள் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் ஒருத்தங்களை நிச்சயமாக அனுப்பி வைப்பார். மகிழ்ச்சியான தருணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க.